ஏப்ரல் 16 தவக்காலம் புனித வாரம் புதன்கிழமை. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 26 வசனங்கள் 14 முதல் 25 வரை. பன்னிருவருள் ஒருவரான யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமைக் குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடரோடு வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் எனச் சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் பன்னிருவரோடும் பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவராய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு! அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. தானும் தான் வாழும் சமூகமும் அழிவதற்கு காரணம் என்னவென்றால் சுயநலம். எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன தருவார்கள், நானும் என்னுடையவர்களும் மட்டும் வாழ வேண்டும், வளர வேண்டும். இந்த சுயநலத்திற்கு அறுசுவை சேர்ப்பதாக அமைந்து விடுகிறது பணம். அதோடு சேரும்போது பணமும் சுயநலமும் எந்த பழி பாவத்திற்கும் போக தயாராகுகின்றது. பணத்திற்காக, சுயநலத்திற்காக பெற்ற தாயை, வளர்த்து உருவாக்கிய தந்தையை, உறுதுணையாயிருக்கும் சகோதர சகோதரியை ஒதுக்க, ஒடுக்க, ஒழிக்க மிக சாதாரணமாக முன்வரும் மக்கள் இல்லையா? பணத்திற்காக, பதவிக்காக, பாதுகாப்பிற்காக அடுத்தவனை விலை பேசி தானும் விலை போகும் மக்கள் இன்று இல்லையா? காட்டிக் கொடுத்தவன் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. சுயநலம் சுயம் கண்டதாகவும் இல்லை. பணத்திற்காக பண்பை, பண்பாட்டை, பாசத்தை பரிதபிக்க விட்டவன் மீண்டதாக சரித்திரமும் இல்லை. ஆனால் காட்டிக் கொடுத்தவன் காட்டிக் கொடுக்கப்பட்டான் என்றும் கொல்லப்பட்டான் என்றும் செய்திகளை நாம் கேள்விப்படுகின்றோம். நாம் இன்று எந்த நிலையில் இருக்கின்றோம்? தனது உணர்வுகளையும் கடந்து, என் தந்தையே, முடிந்தால் இந்த துன்பகிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் என்ற இறைவனின் வழித்தடத்தில் நாம் நம்மை அலசி பார்க்கவே இந்த புனித வாரம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு தருகின்றது. உமது உடல், மனம், ஆன்மா, உணர்வுகள் அனைத்தையும் தந்தையிடம் ஒப்புக்கொடுத்த அன்பு இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம்.
நீர் உமது உணர்வுகளை இறைவனுக்கு ஒப்புக்கொடுத்து எப்போதும் தூய ஆவியால் நிரப்பப்பட்டது போல நாங்களும் எங்கள் உணர்வுகளால் உம்மை எப்போதும் மாட்சிப்படுத்துவோமாக. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.